கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எஸ்பியும் கண்டிப்பா வந்து 5 கன்விக்ஷன் மாசம் வாங்கி ஆகணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணா 6 மாசத்துல இந்த ரவுடிசமே தமிழ்நாட்டில் இல்லாம போயிடும். விழுப்புரத்துல 29 பேர் இறந்து போறாங்க இல்லையா, கள்ளசாராயம் குடிச்சு இறந்து போல. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு திருட்டு பயலுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. 29 பேருக்கு எத்தனை நாள் வழங்கணும் இந்த அம்பத்தூர்ல இருந்தான். அதே ஆளு மறுபடியும் வந்து எத்தனை நாள் எடுத்து கள்ளக்குறிச்சிக்கும் கொடுத்துருக்கான். இதை கண்டுபிடிக்கவும் இல்லை, அந்த அதிகாரிகளுக்கு கண்டிக்கவும் இல்லை. டாஸ்மாக் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கார்பரேஷன் இருக்கு தம்பி. விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடும்போது அரசாங்கத்தில் சாராயம் விற்கிறது தப்பு அப்படிங்கிறத முதல் முறையாக கண்டுபிடிச்சதே திரு விஜய் அவர்கள் தான். இப்போ 5 வருஷமா வந்து கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக்கி இருக்கிறீங்க. தமிழ்நாடு ஸ்டேட் முழுவதுமே வந்து 2.0 அந்த அதிகாரி கண்ட்ரோல்ல ஏன் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அரசியல் பின்புலம் உள்ளவர்களே வந்து இந்த வியாபாரங்கள் எல்லாம் பின்புலமா இருக்கிறாங்க. இப்போ வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து மகேஷ்குமார் அகர்வால் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை போடுறாங்க. ஹரியானா ஸ்டேட்டவே வந்து என்டையர் ஸ்டேட்டை வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தவங்க தான் மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ். போன ஆட்சியில் வந்து அவரை கொண்டு போய் எங்க தெரியுமா போட்டு வச்சிருந்தாங்க, 7 ஜிபி PW அதில் போட்டு வச்சிருந்தாங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஃபார்மர் ஏசிபி திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கலர் கண்ணாடி என்ன கண்ணாடி உடைக்க போறீங்க? இப்ப எந்த கண்ணாடியும் உடைக்கல சார், நீங்க தான் சொல்லணும் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்ற அந்த கண்ணாடியை தான் தொடலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு நான். ஏன்னா போன முறை நம்ம பேசியிருந்தப்ப நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தோம். மக்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. முக்கியமாக வந்துட்டு சுகாதாரத்துறை பற்றி பேசியிருந்தோம். ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொன்று போச்சு. இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, இந்த ஒரு 45 நாட்களில் வந்து தாவேக அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இயங்குறாங்க இப்படின்ற பல்வேறு விஷயங்களை கேட்கலாம்னு நினச்சேன். முதல் கேள்வியாக சார், இந்த 45 நாட்களில் சட்ட ஒழுங்கு எப்படி உங்களுடைய கண் பார்வையில் எப்படி இருக்கிற மாதிரி தெரியுது? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த 45 நாட்களாக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பதவி ஏற்கிற அன்றே வந்து சட்டம் ஒழுங்கில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்புக்காக சிறப்பு அதிரடிப்படை, சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்படும் சொன்னார். முதல் கையெழுத்து அதான் போட்டார். சட்டம் ஒழுங்குக்கு முன்னுரிமை, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு, இது எல்லாமே வந்து தினசரி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத ஊடகங்களும் செய்தித்தாள்களும் பொதுமக்கள்கிட்ட எடுத்து போயிட்டு தான் இருக்குது. எதிர்க்கட்சிக்காரர்கள் மட்டுமே வேண்டுமென்றே அந்த கண்ணாடியில் இருக்கிற அந்த சட்டம் ஒழுங்கு என்கின்ற மிகப்பெரிய கண்ணாடியில் இருக்கிற தூசுகள்லாம் அகற்றப்படுகிறது. அந்த கண்ணாடி பளிச்சிட தொடங்கி விட்டது அப்படிங்கிறத வந்து அவங்களால ஒத்துக்க முடியல. அதனால் தேவையற்ற சில காரணங்களை மட்டும் பூதாகரப்படுத்தி பாருங்கள், சட்டசபையில் முதல் நாள் உள்ளே வரும்போதே வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு தட்டி எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. இது தர்மமா? இது வரைக்கும் இது மாதிரி தமிழக வரலாற்றில் நடந்துட்டு தானே. இப்போ தான் பிறந்து குழந்தை வந்து தவழ்ந்து 3 மாதத்தில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே வந்து இந்த குழந்தை வந்து நடக்கிறது சரியில்லை, தத்தி நடக்குது அப்படிலாம் பேச தொடங்குவது நியாயமா? அதனால் உண்மையான கண்ணாடி, அதாவது பூத கண்ணாடியெல்லாம் வச்சு பார்க்காம உண்மையான நேரடியாக வந்து கண்களை தொடச்சிட்டு பார்த்தா சட்டம் ஒழுங்கு சீரழிந்த நிலையில் இருந்தது. அதாவது அதுக்கு விதிவிலக்கு ஒன்று இருக்குது. சென்னை மாநகர காவல்துறையில் மட்டும் அருண் அவர்கள் பதவியேற்றதுக்கு பிறகு அவர் கண்ட்ரோல்லே வச்சுருந்தார். போன ஆட்சியில் அருணை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அரசு அவருக்கு வேண்டியவர், இவருக்கு வேண்டியவர், மருமகனுக்கு வேண்டியவர், மகனுக்கு வேண்டியவர் என்றுதான் போஸ்டிங்கே போடுது. அதாவது அரசு அதிகாரங்களில் வந்து இப்போ மந்திரிமார்களை போடும்போது தான் வந்து மருமகனுக்கு ஒரு போஸ்ட்டு, மாமனாருக்கு ஒரு போஸ்ட்டு, பேரனுக்கு ஒரு போஸ்ட்டு, சம்மந்திக்கு ஒரு போஸ்ட்டு, சின்ன மச்சானுக்கு ஒரு போஸ்ட்டு, பெரிய மச்சானுக்கு மத்திய அரசு பதவி, இப்படியெல்லாம் போட்டாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கெல்லாம் வேண்டியவங்களுக்கு மட்டுமே நீங்கள் வந்து பதவி நிர்ணயம் செஞ்சதன் காரணமாக தான் நீங்கள் வந்து அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கடைசி வரைக்கும். எப்போ வந்து கடைசியாக வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி மீட்டிங்கில் வந்து அன்றைக்கே வந்து விக்கிரவாண்டி மீட்டிங்கில் இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸே சொல்லிட்டாங்க, இது வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு மேலே வந்துட்டாங்க. பாதி பேரை நாங்கள் உள்ளே விடலை, மெயின் ரோட்லேருந்து உள்ளே விடல. ஏன்னா கூட்டம் அங்கேயே அதிகமாகிடுச்சுங்கிறதுனால ஹைவேஸ் வேறு ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வந்த வண்டிகள்லாம் நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம்.
அப்படிங்கிறது தான் உண்மையான ரிப்போர்ட்டு. விக்கிரவாண்டி கூட்டமே வந்து கண்ட்ரோல் பண்ண அது வந்து விஜய் அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்துட்டாங்க. வந்து இந்த கூட்டம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத சர்வேலன்ஸ் பண்ணி, இப்போ அபரிமிதமான கூட்டம் வருதுப்பா. ஆனால் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிக்கிறது ஒரு 6000லேருந்து 5000 வரைக்கும் அப்படின்னு குறைச்சு சொல்கிறாங்க. அவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கட்டும். நம்ம வேலையை பார்க்கலாம். அப்படின்னா இப்போ வந்து புரியல எப்படி தான் போட்டாங்கன்னு புரியல. நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு. எதிர்பார்க்கணும். உங்க கண்ணு முன்னாடி நடந்ததவே நீங்க ஒழுங்கா பார்க்கல. ஒழுங்கா பார்த்துருந்தா அப்பவே புரிஞ்சிருக்கும். இப்போலாம் போறதில்ல. இப்போ வந்து அம்மையார் முதல்வருடைய துணைவியார் மூலமா வந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டு தோல்விக்கு என்ன காரணம்னு 10 பெட்டியில வந்து பேப்பர்ஸ் தயார் பண்ணி எடுத்து திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்டெலிஜென்ஸ் வந்து அப்பவே வந்து நீங்க மதுரை கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, திருச்சி கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, பெரம்பலூருக்கு எவ்வளோ வந்தாங்க, நாமக்கலுக்கு எத்தனை, கரூருக்கு எவ்வளோ வந்தாங்க, அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து உண்மையான ஃபிகர்ஸை எடுத்து பார்த்திருந்தாவே இந்த கூட்டம் வந்து எவ்வளோ வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சரி, எந்தெந்த கட்சியில இருந்து எவ்வளோ பேர் மைக்ரேட் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்குகளெல்லாம் நீங்க அப்பவே எடுக்கிறதுக்கு தவறியதுனால இல்லைங்க, உங்க கையில அதிகாரம் இருந்துச்சு, ஆட்சி. அங்க பார்த்தீங்கன்னா கரூர்ல பார்த்தீங்கன்னா கலெக்டர் இருந்தாரு, எஸ்பி இருந்தாரு, இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு, எஸ்பி இருந்துச்சு, டிட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட், ரா டிபார்ட்மெண்ட் வரைக்கும் ஒவ்வொருத்தருமே வந்து அந்த ஃபிகரை வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஆனால் வந்து முதல்வர் ஆஃபீஸுக்கு அது அப்டேட் பண்ணல. அதுவே வந்து என்ன தெரியுமா, அந்த ஆட்சி போனதே வந்து லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் தானே. அப்ப அந்த ஆட்சியில முதல்வர் அவர்களுக்கு போகாம இருந்ததுக்கான காரணம், முதல்வருக்கும் அந்த டிஜிபிக்கும் இல்ல வந்து பொறுப்பு டிஜிபியா இருந்தவருக்கு நடுவுல யாரோ ஒருத்தவங்க அத தடுத்திருப்பாங்களோ? எப்படி அது டைரக்ட் முதல்வருக்கு போகாம இன்னைக்கு டிஜிபி பதவியே போடல அப்படின்னா, பொறுப்பு பதவியில் இருக்கிறவருக்கால வந்து எப்படியும் வந்து முதலமைச்சரை வந்து இப்போ இப்போ நான் ஒரு டிஜிபி, எனக்கு அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து எப்பவுமே வந்து டைரக்ட் பொறுப்பு டிஜிபியாவது இருந்தாங்களா? பொறுப்பு டிஜிபி வந்து திரு வெங்கட்ராமன் இருந்தார் பார்த்தீங்களா? அவரை வந்து போடுறதுக்கு முன்னாடி யாரை பொறுப்பு போடலாம், யார் லேண்ட் ஆர்டர் போடலாம், இதை தூக்கி செஸ்ஸில் காய் நகர்த்துற மாதிரி இதை தூக்கி வெளியில் வச்சுட்டு பொறுப்பு முடிஞ்சோடனே வந்து மறுபடியும் வந்து அவரை தூக்கி இங்கே வச்சிடலாம். இவரவே டிஜி ஆக்கி நம்ம அடுத்த ஆட்சி, நீங்கள் ஆட்சி தொடராதா, இப்படிலாம் பார்க்காமையே நீங்கள் வந்து ஒரு டிஜிபி நியமனமே கடைசி வரைக்கும் பண்ணாமே வந்து காலத்தை ஓட்டிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஃபெயிலியர். அதானே வந்து லேண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் காரணம் ஆச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடங்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூரில், விழுப்புரத்தில், திருச்சியில், அப்படியே தூத்துக்குடியில் சாதிய ஆணவ கொலைகள். அதுவும் தூத்துக்குடியில் என்ன செய்கிறான், முகமூடி போட்டுட்டு 10 பைக் வச்சுட்டு அருவாளை எடுத்து சுற்றி வந்து ஏழை மக்கள் உட்காந்துருக்கிற டீ கடையில் இறங்கி பார்க்குறவனையெல்லாம் வெட்டுறான். இப்படியெல்லாம் வெட்டின A+ ரவுடிகளை யாரையாவது ஒருத்தனுக்கு 5 வருஷத்தில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தேன்னா சொல்லுங்கள் நாளைக்கு. இதை பார்த்துட்டு நாளைக்கு வந்து சார் A+ ரவுடி 5 பேருக்கு நாங்கள் கன்விக்ஷன் வாங்கி நடந்த கொலைகளுக்கெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆர் போட்டு ஊடகங்கள் கேள்வி கேட்கணும், ஒரு வாரத்துக்கு தலைமறைவாக இருப்பாங்க. அங்கே வந்து பாடியை ரோட்டில் போட்டுட்டு சாலை மறியல் பண்ணுவாங்க, பாடியை ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு சாலை மறியல் பண்ணுவாங்க, பாடியை ஸ்ரீமதி கேஸில் தொடங்கி நீங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்த ஸ்ரீமதியோடைய பாடி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு. கடைசியில் ஆகாஷ் டெலிசனுடைய பாடி 100 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு. சார், இந்த மாதிரி சட்ட ஒழுங்குல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் அப்படின்னு நீங்க சொல்றதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப எங்கள போன்ற சாமானியர்கள்லாம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு சரியான ஒரு போக்கு இல்ல. ஒரு ப்ராப்பரா இவர் சொல்வதை இவர் செய்து அப்படின்ற அந்த ஒரு செயின் ரியாக்ஷன் எங்கேயோ மிஸ் ஆகுது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வந்து ஒரு திருக்குறள் இருக்கு. இந்த லயோலா காலேஜில் படித்த மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் எப்படி இந்த திருக்குறளில் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, சரியான அதிகாரியை சரியான இடத்தில் பொருத்துவது. அவருக்கு கீழே இருக்கிற சிஸ்டம் சரியாக இருக்குதான்னு அந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணிட்டோம்னா சிஸ்டம் தானாகவே இயங்கும் அப்படிங்கிறத வந்து அவர் எடுத்து சொல்கிறார். எப்படி சார்? இப்போ வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்து மகேஷ்குமார் அகர்வால் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை போடுறாங்க. ஹரியானா ஸ்டேட்டவே வந்து என்டையர் ஸ்டேட்டை வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தவன் தான் மகேஷ்குமார் அகர்வால் ஐபிஎஸ். இவருடைய பேர் வந்து இங்கே அவர் நம்ம போன ஆட்சியில் வந்து அவரை கொண்டு போய் எங்கே தெரியுமா போட்டு வச்சுருந்தாங்க, அவர் வந்து ADGP PW அதில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படின்னா சார்
ப்ரொஹிபிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அப்படிங்கிற இடத்துல போட்டுட்டு அவரை இயங்காத அவரை சும்மா போட்டு வச்சுட்டாங்க தம்பி. அதாவது வந்து இதுலலாம் பெரிய ஒரு ஒர்க்கு கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அங்கே உட்காந்துக்குங்க அப்படி சொல்லிட்டாங்க. ம். அங்கே வந்து நீங்கள் சாராய ஆலைகள் இருக்குது பார்த்தீங்களா, சாராய ஆலைகள். நீங்கள் நினைக்கிற மாதிரி விழுப்புரத்தில் 29 பேர் இறந்து போயிட்டாங்க. அங்கே வந்து கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் வந்து 79 பேர் இறந்து போயிட்டாங்கண்ணே. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநீதி தெரியுமா? அதாவது விழுப்புரத்தில் இறந்த போது செய்யூர் சூனாம்பேடில் இறந்தபோது 29 பேர் இறந்து போகிறாங்க இல்லையா, அவர்களுக்கு கள்ளசாராயம் குடித்து இறந்து போகல. அவன் என்னன்னா எத்தனால் என்கின்ற கவர்மெண்ட் பர்மிஷனோட தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த சாராய ஆலைகள் வந்து எத்தனால் வந்து ஒரு சப் கலெக்டர், அதுக்கு கீழே ஒரு தாசில்தார், அதுக்கு கீழே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், அப்புறம் 4 போலீஸு, இவ்வளோ பேருமே வந்து போஸ்டிங் போட்டு வச்சுருக்காங்க. இதில் ஒவ்வொரு சாராய ஆலையிலையும் ஒரு பேரல் சாராயமுமே, அந்த எரி சாராயமுமே, அந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட் வந்து இவங்க வந்து அனுமதி பெற்று தான் வெளியே வரும். இதில் வந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு திருட்டு பயலுக்கு ஒரு லைசன்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க வந்து ரப்பர் ஃபேக்ட்ரி தயார் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு போலி லைசன்ஸ் வாங்கிட்டு இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்களாம் போதை நல்லா ஏறினா தான் வந்து நல்ல என்கிட்ட வந்து குடிப்பானுங்க அப்படின்ட்டு யார் எதிர்பார்த்து போட்டி இருக்கிறதோ அந்த போட்டியாளர்களுக்கு இவன் எத்தனால வந்து எடுத்து கொடுத்தான். 29 பேர் இறந்து போயிட்டாங்க தம்பி. மறுபடியும் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் அங்கே 79 பேர் இறக்குறாங்க. இந்த 29 பேருக்கு எத்தனால் வழங்கினது இவன் இந்த 54 தான். அதே ஆள் மறுபடியும் வந்து எத்தனால் எடுத்து அங்கேயும் கொடுத்துருக்கான், கள்ளக்குறிச்சிக்கும் கொடுத்துருக்கான். அப்போ எல்லோரும் வந்து உடனே வந்து அங்கே வந்து மலை மேலே சாராயம் காய்ச்சிறாங்க. மலை மேலே சாராயம் காய்ச்சிறவன் கொடுத்த சாராயத்தில் அவங்க சாகலை. இதை கண்டுபிடிக்கவும் இல்லை, அந்த அதிகாரிகளுக்கு கண்டிக்கவும் இல்லை. என்னங்க, இந்த பழைய ஆட்களே வந்து சுந்தரமூர்த்தி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதாவது இப்போ ஒன்றுமே தெரியல. சுந்தரமூர்த்தி அண்ட் கோ, கோயம்புத்தூர் சுந்தரமூர்த்தி அண்ட் கோ அண்டு கரூர் சுந்தரமூர்த்தி அண்ட் கோ 2 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். ஆக்சுவலா இந்த மாதிரி தெரியாம இதெல்லாம் தெரிஞ்சுக்க வைக்காம சட்டசபையை நாங்களாம் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். சட்டசபை பார்க்கறது இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரியாது, யாரு போலீஸ் ஆஃபீஸர்னு தெரியாது. இது எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லாம அரசியல்னாலே ஒதுங்கி ஓரமா போன்ற மாதிரி தான் நாங்களாம் எங்க ஜென்ரேஷன்ல வந்தோம். ஆனா ஏன் உங்களை விடல தம்பி, இவங்க வந்து அந்த வீட்டுக்கு பேரனா இருக்கணும், அந்த வீட்டில் சம்பந்தியா இருக்கணும், அல்லது மாமா பையனா இருக்கணும், அல்லது வேறு விதத்தில் வந்து அந்த 2வது வீட்டுக்கு தொடர்புடையவரா 3வது வீட்டுக்கு தொடர்புடையவரா நீங்கள் இருக்கணும். அப்படிலாம் இல்லைன்னா உங்களுக்கு அரசியலே வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? விஜய் தானே விவரம் தெரியாமல் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டாரு. புரியுதா? அவர் குடும்பத்துக்கு மட்டும்தான் அரசியல் கொடுக்குறது தான் தமிழ்நாட்டு அரசியலில் கலாச்சாரம். குடும்பத்தோடு ஒன்றி உடைந்திருக்கணும், அல்லது பார்ட்னராக இருக்கணும். அலிபாபா 42ல அந்த 40 பேரும் கரெக்டாக வந்து 20லேருந்து 40%, 40%, 50%, சில நேரங்களில் 60% கொண்டு போய் வந்து அதிகாரம் நம்பர் 1, அதிகாரம் நம்பர் 2, அதிகாரம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, இந்த 3 இடத்துலையும் வந்து மாதம் கப்பம் கட்டிருக்கணும். அப்போ தான் வந்து இது 2 ஆட்சியிலுமே வந்து புதுக்கோட்டையிலேருந்து கொடுக்குற சூட்கேஸ் எல்லாம் வந்து புதுக்கோட்டை ஆளுக்கு தான் போவோம். இவர் வந்தாலும் புதுக்கோட்டை ஆள் தான் வந்து டீல் பண்ணுவார், மணலையும் கல்லையும். அவர் வந்தாலும் புதுக்கோட்டை ஆள் தான் டீல் பண்ணார். அந்த ஒரே ஆள் தான் வந்து 2 அரசாங்கத்துக்கும் பணம் கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு ஒரு சந்தேகம் சார். அதாவது நீங்கள் வந்து கேமராவில் வந்து சொல்கிறதே இவ்வளோ அப்படின்னா நீங்கள் சொல்ல முடியாதது உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் சார்? நான் சொன்னது 40% தான் சொன்னேன் தம்பி. தான் சார் சொல்கிறேன். இன்னும் 60% வந்து வெளியில் சொல்லலை, 60% சொல்லலை. இவ்வளவு அநீதிகளுக்கும் அப்போ சரி, அந்த 11 பேர் தான் வந்து டாஸ்மாக் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கார்பரேஷன் இருக்குது தம்பி. அந்த கார்பரேஷன் ஆரம்பிச்சே தப்பு. விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்குறேன். விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடும்போது அரசாங்கத்தில் சாராயம் விற்கிறது தப்பு அப்படிங்கிறத முறையாக கண்டுபிடிச்சதே திரு விஜய் அவர்கள் தான். டாஸ்மாக் கார்பரேஷன், இந்த கார்பரேஷன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. கார்பரேஷன் அப்படின்னா வந்து சென்னை இருக்குது தம்பி. சென்னை என்ன அது? என்ன ஒரு கார்பரேஷன். சென்னை கார்பரேஷன், கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன். அப்படி வந்து நீங்கள் வந்து கார்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னு இருக்குது. அது கார்பரேட் கம்பெனினா பிஹெச்எல் அப்படின்னா ஒரு கார்பரேட் கம்பெனி, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கோஆபரேட்டிவ் டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, இதெல்லாம் கார்பரேட்னு பேர் தம்பி. இது வந்து கவர்மெண்ட் கார்பரேட்
அப்படின்னு ஒரு அமைப்பு கீழே வர்றதுக்கு பேர் இதுக்கு எதுக்கு இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, அரசாங்கம் நேரடியாக நிர்வாகம் செய்ய முடியாது. என்னங்க, கவர்மெண்ட் வந்து பொதுமக்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, போதை ஒழிப்பு மற்றும் வந்து மக்களுக்கான வசதிகளை, அடிப்படை வசதிகளை ஏற்பாடு செய்கிறது, அவங்களுக்கு உணவு வழங்குதல், வேலை வாய்ப்பு வழங்குதல், இதையெல்லாம் பார்க்கிற அரசாங்கம் இதே மீறி ஒரு பிஸ்னஸை கையாள முடியாது. அப்படிங்கிறதுக்காக பெருநகரங்களுக்கு வந்து கார்ப்பரேஷன், அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக, மக்களின் வருமானத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு நன்மை செய்யறதுக்கான கார்ப்பரேஷன் தான் ஏற்பாடு பண்ண முடியும். சாராயம் விற்கிறதுக்கு கார்ப்பரேஷன் ஏற்பாடு பண்ணதே சட்டப்படி தப்பு. ஸோ டாஸ்மாக் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒன்று, இவங்களெல்லாம் இப்போ இப்போ ஒரு தனியார்கள் சாராயம் விற்கிறாங்கன்னு வைக்கல, தனியார்களுக்கு பிராந்தி எல்லாம் விற்பதற்கு, அல்லது பிராந்தி ஒயின் இந்த மாதிரி சாராய கடைகள் அல்லது பிராந்தி கடைகள் அப்படின்னு சொல்லலாமே, அதாவது ஸ்டார் ஹோட்டல்ஸில் விற்கிற FL2 லைசன்ஸ் பெற்றவர்கள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கும், இதுக்கு தான் ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் வச்சுட்டு இந்த கார்ப்பரேஷனில் வந்து வசூல் பண்ணி அதை அரசாங்கத்துக்கு சேர்க்கறதுக்கு தான் செய்யணும் ஒழிய, அரசாங்கமே சாராயம் விற்கிறது தப்பு அப்படிங்கிறத முத சிந்திச்சதே வந்து திரு விஜய் அவர்கள் தான். டேய், நம்ம விற்கிறது தப்புடா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம்டா. நம்ம நாட்டு மக்களுடைய வளர்ச்சியையும் மேன்மையும், நம்ம நாட்டு பெண்கள், ஏன்னா இந்த பெண்கள் வந்து சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை. கோழி முந்தியா முட்டை முந்தியா, கோழி முந்தியா முட்டை முந்தியான்னு கேட்டால் விதை முந்தியா செடி முந்தியா விடை முந்தியா, அப்படி அது மாதிரி வரும். ஆக இது இல்லையே அது இல்லை, அது இல்லையே இது இல்லை. அதனால் வந்து இந்த மனித இனம் வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகிறதே வந்து பெண்களுடைய சக்தி தான். அந்த சக்தி தூய்மையாக இருக்கணும். இவ்வளோ பெரிய கான்செப்ட் இருக்குது. ஏன் சிங்கப்பெண் அதிரடியை வந்து முதல்ல போடுறாரு? நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலைகட்ட மாந்திரி நிலை தன்னை நினைக்கலன்னு அண்ணா யூனிவர்சிட்டியில் அது நடந்து முடித்த உடனே என்ன செய்கிறாரு? வெளியில் வந்தால் வந்து இவங்கெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியலன்னு ஒரே ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அந்த ரிலீஸில் சொல்கிறாரு, அண்ணன் வர்றம்மா, நான் வந்ததுக்கப்புறம் ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். புரட்சி தலைவருடைய பாடல் கேட்க அவர் சொல்கிறார், அண்ணன் கூடிய சீக்கிரத்தில் வந்துடுறம்மா, அதுக்கப்புறமே உங்களுக்கு இந்த மாதிரியான இடர்பாடுகளே இருக்காது. நீங்களாம் நிம்மதியாக படிக்கலாம், நிம்மதியாக ஸ்கூலுக்கு போகலாம், நிம்மதியாக வேலைக்கு போகலாம், நிம்மதியாக வாழலாம். ஆனால் அப்படி சொல்லி வந்ததுக்கு பிறகு தான் இந்த ஆட்சியிலையுமே வந்துட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிக்காரங்க வந்து கிளப்பி விடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கிறத சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் அந்த அங்கொன்றும் இங்கொன்றும் கூட இருக்கவே கூடாது. அவனை 5 வருஷமாக வந்து போதைப் பொருளை வந்து இந்த போதை மாத்திரைகளை சாப்பிட வச்சுட்டீங்க. அவங்கள வந்து கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாக்கியிருக்கிறீங்க. அவங்க வந்து போதை பாக்கு, எனக்கு போதை மிட்டாய் அத்தனையுமே வந்து வைடு ஸ்ப்ரெட் ஆகி தமிழ்நாடு ஸ்டேட் முழுவதுமே வந்து கடந்த 5 ஆண்டுகளாக வந்து 2.0 அப்படின்னு ஒருத்தர், எனக்கு ரொம்ப வேண்டிய அதிகாரிகள்லாம் அதில் இருந்தாங்க. ஆனால் 2.0 அந்த அதிகாரி கண்ட்ரோலில் ஏன் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அரசியல் பின்புலம் உள்ளவர்களே வந்து இந்த வியாபாரங்கள் எல்லாம் பின்புலமாக இருக்கிறாங்க. அதுதான் நான் கேட்கணும்னு வந்தேன் சார். ஏன்னா அதே அதிகாரிகள் தான், ஒரு முக்கிய தலைகள் மட்டும்தான் மாறி இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அதிகாரி! நாம அங்கே இருக்கும்போது அவருடைய பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா அவர் ரொம்ப, அதனால சொல்கிறேன், அவ்வளவு தலை சிறந்த அதிகாரியை தான் நீங்கள் போட்டு வச்சிருந்தீங்க. இல்லை, அதே அதிகாரிகள் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. வெறும் இந்த தலைகள் மட்டும்தான் மாறி இருக்கிறாங்க. மற்றபடி உள்ளே இருக்கிற அந்த மொத்த காவல் படையும் அதே தான். அவங்கனால இந்த 40 நாட்களுக்குள்ள தாம்பரத்துலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் ஊராக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8000 கிலோக்கு மேலே, 10,000 கிலோக்கு மேலே பிடிச்சிருக்கிறாங்க. பல 100 கோடி மதிப்பிலான கஞ்சாவை இன்னைக்கு பிடிச்சிருக்கிறாங்கன்னு வருது. அதை ஏன் சார் 5 வருஷத்தில் அவங்களால பிடிக்க முடியல? அதே திமுக ஆட்சியிலிருந்து அதே போலீஸ். அரசியல் பின்புலம் இருக்கிறவர்கள் தான் வந்து இப்போ ஒருத்தர் கோயம்பேடில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒருத்தரை பிடிக்கிறாரு. அவர் கேட்டால் யாரானா ராமநாதபுரத்தில் மேற்படி கட்சியினுடைய நகர செயலாளருக்கு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரத்துக்கு அது நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆந்திராவிலேருந்து இது ரெகுலராக வருங்க, இதை வாங்கி நாங்கள் பஸ்ஸிலேயே வச்சு கொண்டு போய் கீழக்கரையில் இறக்குவோங்க, அப்புறம் ராமநாதபுரத்து வழியாக வந்து ஸ்ரீரங்காவுக்கு அனுப்பிடுவோங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்படி பிடிக்கப்பட்ட அத்தனை பேருமே வந்து கடந்த ஆட்சியாளர்களுக்கு நெருங்கிய தொடர்புடையவர்களாகவும் அதிகாரமிக்கவர்களாக இருந்ததுனால தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கிறத என்னைக்காவது ஒரு நாள் ஏற்றுக்கணுமா இல்லையா? இல்லைங்க, நீண்ட நெடுங்காலமாக இப்போ ஏன் அது கண்ட்ரோல் ஆகலை? நல்ல போலீஸ் இருந்தாங்க, நல்ல அரசாங்கம் இருந்தது, அப்போ ஏன் போதை கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா அரசியல் அதிகாரமிக்கவர்கள் கையில் இந்த வியாபாரங்கள் இருந்ததுனால தான். இப்போ கூட டாஸ்மாக் கார்ப்பரேஷன் வந்து அரசு
இந்த 11 பேருக்கு மேலே எவனுக்கு சாராயம் காய்ச்ச தெரியாதா? ஏன் பாண்டிச்சேரியில் 100 பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்த ஆந்திர பிரதேசில் 200 பிளேயர்ஸ் இருக்காங்க, இந்தியா முழுவதுமே வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து 250 பிளேயர்ஸ் 400 பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் 11 பிளேயர்ஸ்க்கு மேலே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த 11 பேர் தான் வந்து எப்போவுமே அரசியல் இருக்கணும். இந்த 11 பேர் தான் வந்து மூட்டை மூட்டையாக வந்து மன்னராட்சியில் வந்து கப்பம் கட்டுவார்கள். மன்னராட்சியில் கப்பம் கட்டுவர்களுக்கு மட்டும்தான் வந்து அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். எனவே வந்து அரசியலவே காஸ்ட்லி ஆக்கிட்டு சீட்டு கொடுக்குற போதே வந்து 12 கோடி கொடுப்பியா, தொகுதியில் ஒரு 41 கோடி செலவு பண்ணுவியா, மொத்தம் 50 கோடி ரூபா அப்படின்னா இப்போ நம்மளை போன்றவர்கள்லாம் அரசியல் பக்கமே வந்து திரும்பி நியூஸ் பேப்பரில் கூட அரசியல் படிக்கக்கூடாது. நீங்களாம் சார் இப்போ சட்ட ஒழுங்கு பற்றி பார்க்கும்போது இன்னும் 2 முக்கியமான கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணு வந்துட்டு சிங்கப்பெண் அதிரடிப்படை. அத பத்தி தான் நம்ம இவ்வளவு நேரமா பேசாம இருக்கிறோம். ஸோ அப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? இது ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்றாங்க அரசு தரப்புல இருந்து. போக போக இன்னும் அதிகரிக்கும்ன்றாங்க. எப்படி இருக்கு இப்போ வரைக்கும்? சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வரலாற்று பின்புலம் இருக்குது. நீங்கள் வந்து பெண்கள் கல்வி நிலையங்களிலும் மற்றும் வேலை பார்க்கிற இடங்களிலும் வந்து பாலியல் துன்புறுத்தல்களுக்கும் சீண்டல்களுக்கும் உட்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து மனம் புழுங்கியதன் காரணமாக அந்த செய்தியை பலமுறை வந்து விஜய் அவர்களிடம் போய் எடுத்து சொன்னதன் போது அவரை வந்து இது சம்பந்தமாக போராட்டத்தை யாரும் வந்து பண்ண வேண்டாம், காவல்துறை நேர்மையான முறையில் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்குது அப்படின்னு காவல்துறை வர வேண்டிட்டு இருக்குது, வெளியே வந்தாவே வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும்போது ஒரே ஒரு கடிதம் எழுதினார். கூடிய விரைவில் நான் வருகிறேன். என்னங்க, இந்த பாவிகளை ரட்சிக்க நான் வருகிறேன்னு சொன்ன மாதிரி அவர் வந்து என்ன செஞ்சார், நான் வருகிறேன், நான் வந்ததுக்கப்புறம் அவங்க வேலையில் நீங்கள் பாதுகாப்பான முறையில் இருக்க முடியும், நான் உறுதி அளிக்கிறேன், நான் வர்றேன்னு சொன்னார். அங்கேருந்து தான் அவருடைய சிந்தனை தொடங்குச்சு. அப்போ நம்ம வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, மகளிருக்கென்று தனியான விசாரணை குழுமங்களை அமைத்து பெண்களுக்கு ஒரு தப்பு அப்படின்னாவே அவங்க வந்து மென்மையானவர்கள், அவங்க வந்து வீக்கர் செக்ஷன், இயல்பாக வந்து ஆண்களோடு எதிர்த்து போராடி அல்லது பெரிய ஃபைட் பாஸ்ட் மாதிரிலாம் வந்து அவங்க பண்ணிட முடியாது. இயல்ப படைப்பிலே வந்து ஆண்கள் சற்று உடல் உறுதியில் வந்து அவர்கள் ஸ்ட்ராங்கானவர்களாகவும் இயல்பாக வீக்காக இருக்கிறதுனால இவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. என்னங்க, வலியவர் எளியவரை தாக்குவதை போல தான் வந்து இந்த ஆண்கள் வந்து பெண்கள் மீது நடத்துகின்ற பாலியல் வன்கொடுமைகள். இதை தடுப்பதற்கு எப்படி வரணும்னா, சிங்கப்பெண், நாங்கள் சிங்கம் ஆயிட்டோம்டான்னு, நீங்கள் பசுவாக இருக்கிற வரைக்கும் தான் வந்து ஓடி ஓடி மிதிச்சிங்க. என்னங்க, அதில் எங்கேருந்து எடுக்கிறாரு தெரியுமா? பலியிடுவது ஆடுகளை மட்டும்தான், சிங்கங்களை அல்ல அப்படின்னு அம்பேத்கருடைய கோட் ஒன்று இருக்குது. கொஞ்சமாவது படிக்கணும் பாஸ். என்னங்க, எங்கே இருக்கிறார் சிங்கப்பெண்? பலியிடுவது ஆடுகளைத்தான், எல்லாம் அம்பேத்கர் போட்டு பாருங்க. எங்கே இதை தான் வந்து ஆதவர்ஜனா ஊன்றி படிக்கிறாரு. இந்த புத்தகங்களை அம்பேத்கரிசத்தை வந்து எடுத்து நான் படித்தேன் அப்படிங்கிறாரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். நான் வந்து அம்பேத்கரிசத்தை படித்தேன், அவர் தான் வந்து ஒரு ஐக்கானாக வச்சு நான் வர்றேன் அப்படின்னா, பலியிடுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல அப்படின்னு வந்து அந்த சொல்லாடலுக்கு ஏற்ப வந்து சிங்கப்பெண்ணை நாங்கள் மாறிட்டோம்டா, இன்னமே எங்கள் பெண்கள் இனத்தையே நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். புரியுதா இல்லையா பாஸ்? புரியுதுங்க சார். அந்த சிங்கப்பெண்ணை வந்து உருவாக்குறதுக்கு அவர் வந்து அவங்க அதிகாரிகள் மத்தியில் வந்து கேள்விகளை கேட்குற பொழுது, ஏற்கனவே 270 சப்டிவிஷன் இருக்குது தமிழ்நாட்டில். 270 சப்டிவிஷன்லேயும் வந்து உமன்ஸுக்குன்னு தனியாக அமைப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, பெண்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், டொமஸ்டிக் வயலேஷன்ஸு, கணவனால் துன்புறுத்தப்பட்டவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அந்த மாதிரியான அத்தனை வழக்குகளையும் பார்க்குறாங்க. அப்படின்னா இல்லை, பணியிடத்திற்கு செல்கின்ற பொழுதும் பள்ளிக்கு செல்கின்ற போதும் பணியிடங்களுக்கு செல்லும் போதும் அவங்க வந்து சுதந்திரமாக வந்து சென்று அவங்க வந்து உலாவ வேண்டும். இதற்கு வந்து சிங்கப்பெண்கள் படை வேண்டும் என்று அவர் சொல்லும்போது கிட்டத்தட்ட 70 இடங்களில் அப்படி அமைக்கலாம். அப்போ இந்த தனியாக இருக்கிற மகளிர் காவல் நிலையங்கள் வந்து டெபுடேஷனில் ஏற்கனவே வந்து சிறப்பாக பணியாற்றுகின்ற, சட்டத்தை புரிந்து கொள்கின்ற, சட்டத்தை அமுல்படுத்த தெரிந்த பெண்களை தேர்ந்தெடுப்பதற்காக பவானி அப்படிங்கிற ஒரு ஐஜியுடைய தலைமையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு மிகப்பெரிய அறிமுக கூட்டத்தையும் வந்து சிறப்பு கூட்டத்தை அறிமுகப்படுத்தி, ஏன்னா அவர் முதல்ல போட்ட கையெழுத்து மகளிருக்காக, தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், இதுதான் வந்து புரட்சித்தலைவர். அதை தான் அவர் வந்து முதல் கையெழுத்து வந்து சிங்கப்பெண்ணுக்கு போட்டார். அதே மாதிரி முதல் திட்டத்தையும் அதை நிறைவேற்றினார். அது 70 இடங்களில் அமைக்க போகிறாங்க. இப்போ நேற்றைய தினம் சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாக இப்போ வந்து அவங்க பணியை தொடங்கிட்டாங்க.
இன்றைக்கி வந்து ஒரு விளையாட்டுத்துறை அதிகாரி, ஸ்கூலில் இது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் ஒரு தவறாக நடந்துக்கிட்டாரு, வாத்தியார் தவறானது, ஹெட் மாஸ்டர் தவறாக நடந்துக்கிட்டாரு, பெண்களை சீண்டுனா யாராக இருந்தாலும் விடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து பல்வேறு இடங்கள் இப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே வந்து பெண்களை பார்த்தாவே வந்து தலை குமிந்து மரியாதையாக நடந்து செல்கிறேன். அவங்களும் மனிதர்கள் தான், ஆணுக்கு நிகரார் சிங்க நிகர் பெண்கள் அப்படின்னு வந்து பாரதியும் பாரதிதாசனும் யாரை போற்றி பாடினார்களோ அந்த பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் வந்து உரு கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா விஜய் அவர்கள் தான். இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல இத இப்படி தொட்டு இப்படி போனா இது கரெக்ட்டா போகும் அப்படின்ற மாரி சரியான கேள்வியை கேட்டீங்க. ரைட். இந்த விஷயம் தான் வந்து நிறைய காவல்துறை அதிகாரிகளே மறந்து போன ஒரு விஷயம். காவல்துறைக்கு நினைவூட்ட வேண்டிய விஷயம். என்னங்க, தமிழக முதல்வர் காதுகளிலும் சென்று அடைய வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் தமிழக முதல்வர் தான் வந்து உள்துறைக்கு அமைச்சராகவும் இருக்கிறார். அப்போ உள்துறை அமைச்சராக இருக்கும்போது இதுக்கு முன்பே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் ஒரு நிலைமை இருந்துச்சு. அது காரணம் என்ன? ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்களில் ஆணவ கொலைகள், அநீதி கொலைகள், என்னங்க அநியாய கொலைகள். அநியாய கொலைகள்னு எப்படி தெரியுமா? அவன் பாட்டுக்கு பைக்கில் வருவான், பார்க்குறவனையெல்லாம் வெட்டிட்டு போயிடுவான். அநியாய கொலைகள் என்னங்க, இந்த மாதிரியான சாதி வெறியால் ஏற்பட்ட கொலைகள். அப்புறம் வந்து கேரளாவில் மறைஞ்சிருந்துட்டு ஆட்களை மட்டும் அனுப்பி, அப்புறம் 40 பேர் சேர்ந்து கொலை பண்ணிட்டு 15 பேரை கரூரில் ஆஜர்படுத்தினது. என்னங்க, நவீன் அப்படிங்கிற ஒரு இளைஞரை வெட்டி கொண்டுட்டு வந்து இன்ஸ்பெக்டரே வந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது. இந்த மாதிரி அநீதியெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 5 ஆண்டுகளாக வந்து அப்போ இருந்த காவல்துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் அந்த 5 நாளைக்கு டிவி பக்கமே வராமல் தலைமறைவாக இருந்துருவார். கண்டிப்பாக அவருக்கு தெரியும். என்னங்க, தலைமறைவாக இருந்தது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியாது. அமைதியாக கடந்து போயிடுவாங்க. அப்பா ஒரு பக்கம், மக ஒரு பக்கம் போயிடுவாங்க. போயிட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேற ஒரு டாபிக் எடுத்து வந்து பேச ஆரம்பித்து அது மறந்தோடனே வருவாங்க. இதெல்லாம் நியாயம் இல்லை. இது காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, A+ ரவுடி, A+, B+, C+ன்னு இந்த கேட்டகரி இருக்குது. இந்த மாதிரியான ரவுடிகள் தான் வந்து இந்த மாதிரியான அநீதி கொலைகள்லாம் ஈடுபடுறாங்க. இந்த கொலைகாரர்களை அத்தனை பேருக்குமே வந்து 12 வழக்குகள்லேருந்து 24 வழக்குகள் வரைக்கும் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்குது. இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எஸ்பிஸ் மீட்டிங் போட்டு மரியாதைக்குரிய டிஜிபி மகேஷ்குமார் அவர்களுக்கும் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கிட்ட தமிழக முதல்வர்களுக்கும் நம்ம மெசேஜ் என்னவென்றால், ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், என்னை வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து 6 மாதத்துக்குள்ளே நானே தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இதில் ஒரு 10 மார்க் கொஸ்டினை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணலாம். ஒவ்வொரு காவல் நிலைய ஆய்வாளர் ரூம்லேயுமே வந்து ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் 15லேருந்து 20 வருடமாக வந்து பெண்டிங்கில் இருக்கிறத டெய்லி அவர் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காரு ஒவ்வொரு இன்ஸ்பெக்டரும். ஆனால் அதில் ஒரு வழக்குகளாவது குறைஞ்சதா இல்லைனா இல்லை. எனவே ஒவ்வொரு சப்டிவிஷன் ஆஃபீஸரையும் ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை அதிகாரியும் குறைந்தபட்சம் 5 மர்டர் கேஸ்லையாவது கன்விக்ஷன் வாங்கணும் அப்படின்னு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ A+ ரவுடி, B+ ரவுடி, C+ ரவுடிகள் மட்டுமே இன்வால்வ் ஆன கேஸுகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். தேர்ந்தெடுத்து கொடுத்து இந்த வழக்குகள்லாம் வந்து 90 நாளுக்குள்ளே கன்விக்ஷன் ஆகணும். இதில் எந்தெந்த சாட்சிகள் வந்து எந்த ஊருக்கு போயிருந்தாலும் சாட்சிகளை வந்து நினைவூட்டி அவர்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தி சிங்கப்பெண் அதிரடி போல வந்து சிங்க ஆண் அதிரடிப்படை வந்து சாட்சி சொல்கிறா தைரியமா, நாங்கள் உன் பின்னாடி பக்கபலமாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு இவ்வளோ நாள் சாட்சி சொல்லாமல் இருக்கனால இவங்க தொடர்ந்து கொலை பண்ணிகிட்டே இருக்கானுங்க. எனவே இவங்களால சிறைக்கு அனுப்ப வேண்டியது நமது கடமை. என்னங்க, 60 ஆண்டு கால அநீதிக்கு நம்ம முடிவு கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான மாஃபியாக்களுடைய கொலை, ரவுடி மர்டர் அல்லது மாஃபியாக்கள் கொலை அல்லது வந்து கூலிக்கு கொலை செய்யும் கூட்டம், இவைகளை வந்து சற்று புறந்தள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே வந்து இந்த 38 எஸ்பிகளும் என்னங்க 5 டிஐஜிகளும் ஏன்னா காவல்துறை தலைவர்கள் வந்து 6 மண்டலத்துக்கு 6 தலைவர்களும் இவங்கள வச்சு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு ஒவ்வொரு எஸ்பியும் கண்டிப்பாக வந்து 5 கன்விக்ஷன் மாதம் வாங்கி ஆகணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் 6 மாதத்தில் இந்த ரவுடிசமே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிடும். இவங்க பின்னணியில் தான் வந்து சாராயம் இருக்குது,
இவங்க பின்னாடி தான் சட்டம் ஒழுங்கு இருக்குது. சார் இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் இந்த ரவுடிகள் மட்டுமே எவ்வளோ பேர் இருப்பாங்க சார் சும்மா தோராயமா? சென்னை மாநகரத்தில் மட்டும் 4500 பேர் இருக்காங்க. எது சென்னை மாநகரத்தில் மொத்தம் வந்து 28,000 30,000 பேர் இருக்காங்க. சார் நான் கூட நீங்க 6 மாசத்துல முடிஞ்சிடும் 5 பேர் ஒவ்வொன்றும் 38 மாவட்டத்தில் 5 ஒரு மாசம்னா ஏதோ ஒரு 500 பேர் 600 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன் சார். நான் நம்ம 30,000 பேருன்றீங்க. ஆமாங்க, இவ்வளோ பேரை ரவுடியா வச்சுட்டு இந்த நாட்டில் எப்படி வந்து சட்டம் ஒழுங்கு நியமிக்க முடியும்? இவனுக்கு யாருமே சிறைக்கு போகல. சார் இப்ப ஒரு ரீசெண்டா மர்டர் பண்ணி உன் மேலே எத்தனை மர்டரா கேஸ் இருக்குதுன்னு கேட்டால் இந்த A+ எல்லாம் கோவிச்சுக்கிட்டோம், கோவிச்சாமல் போட்டு அதெல்லாம் இல்லை. எனக்கு தேவை இந்த நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு. இவங்கெல்லாம் வந்து யாருக்குமே பயப்படாமல் போலீஸ் எல்லாம் எங்களை பிடுங்காது. எங்கள் மச்சான் தான் அந்த ஊரில் இன்ஸ்பெக்டரு, எங்கள் மாமா தான் எஸ்பியாக இருக்காரு, எங்கள் மாமா தான் அந்த ஊர் டிஐஜி, அவர் வீட்டிலே போய் ஒளிஞ்சிக்குவேன் அப்படின்லாம் சொல்கிற ஆட்கள் தான் வந்து இதில் இருக்காங்க. A+. ஆமாம், A+ இருக்காங்க. அவர் சொல்கிறார் இல்லையா, கேரளாவிலேருந்து பஸ்ஸில் வரும்போதே வந்து பேட்டி கொடுத்தார்ல, எங்கள் வீட்டில் எல்லாம் அரசு அதிகாரிகளாக தான் இருக்காங்க, என்னை வந்து இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இல்லை, ஈரானை விட அதிகமான ஆயுதம் நான் தான் வச்சுருக்கேன், என்னை எந்த போலீஸும் டச் பண்ண முடியாது சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா தம்பி? சொன்னாரு சார். அப்படி சொல்கிற அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு நீங்கள் வச்சுருந்தீங்க. என்னங்க, இந்தியாவில் இருக்கிற ஆயுதத்தை விட ஈரானில் இருக்கிற ஆயுதத்தை விட என்கிட்ட ஆயுதம் பெருசுன்னு ஒருத்தர் சொல்லுவான். அவன் மேலே 21 கேஸ் இருக்கும். அந்த ஒரு கன்விக்ஷன் கூட நீங்கள் வாங்க மாட்டீங்க. அவங்க சொந்தக்காரவங்களுக்கே நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய போஸ்ட்லாம் கொடுப்பீங்க. A+ ரவுடிகளை தொடுவதன் மூலமாக வந்துட்டு முதல்வருடைய இந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு பெரிய சிக்கல் ஒன்றும் வராது. என்ன இவங்க இல்லை, எல்லாரும் முதலமைச்சர் போய் வாங்க வாங்க A+ ரவுடி உங்கள் மூக்கில் ஒரு குத்த போகிற சொல்லியே, ஏற்கனவே உன் மேலே வழக்கு இருக்குது, அதுக்கான தண்டனை. இப்போ இந்த மந்திரிகள்லாம் வந்து பாதி பேர் கலக்கத்தில் இருக்காங்க சொன்னேன்ல, அதுக்கு அருண் இருக்காரு, பார்த்துக்குவார். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் வந்துட்டு தொடாம இருந்தது காரணமே என்னன்னா இவங்க நமக்காக வேலை பார்த்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அரசியல் பின்புலம் இருக்குது. குறிப்பாக வந்து சென்ற அரசியல் பின்புலம் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து நேரடியாக விஜய் அவர்களோ அல்லது மகேஷ்குமார் அவர்களோ நேரடியாக அவங்கள யாருமே ஒன்றும் செய்யவே வேண்டாம். அவங்க மேலே இருக்கிற வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அவங்கள சிறையில் வைங்க. அவங்க மேலே இருக்கிற சாட்சிகளை கொண்டு அவங்க சிறையில் வச்சா தான் சாட்சி வருவான். வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணி அவர்களை சிறையில் வைத்தால்தான் அவர்கள் மீது சாட்சி சொல்ல சாட்சிகள் வருவார்கள். இந்த A+ ரவுடிகள் மீது இருக்கிற சாட்சிகளை பாதுகாப்பான முறையில் கொண்டு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோன்னு இவங்க வந்து உறுதியளிக்கணும். யார்? காவல்துறை உறுதியளிக்கணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸில் தோற்று போனதுனால தான் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கில் தோற்று போச்சு. காவல்துறை அதிகாரியாக ஒருத்தர் பிறந்துட்டானா கடைசி வரைக்கும் A+க்கும் அவனுக்கும் ஆப்போசிட்டாக தான் நின்னாகணும். சரி, விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிச்சிட்டாரு. ஐயோ அது எதிர்கட்சி, நான் எதிரில் உட்கார மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்புறம் அமைதியாக உட்காந்துருக்காரு. அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. பொறுமை கடல்னு பெறுது. அருண் பார்த்துக்குவார் சார்ஜ்ஷீட் போடுற மேட்ரை. எதிர்கட்சியில் பாதி பேர் குறைஞ்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 3 மாதத்தில் குறைஞ்சி போயிடலாம். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த A+ ரவுடிகள் அத்தனை பேரும் கன்விக்ஷன் கொடுத்துட்டா நாடு அமைதி பூங்காவாக மாறிடும். இந்தியாவில் இல்லை, உலக நாடுகள்லேயே தமிழ்நாடு தான் வந்து சிறந்த நாடாக மாறும். நான் சொல்கிறத கண்டிப்பாக விஜய் அவர்கள் கேட்பார்கள் நான் நினைக்கிறேன். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களும், ஏன்னா அவருக்கு வந்து மகேஷ்குமார் அகர்வாலுக்கு நான் ரொம்ப பிடிச்ச அதிகாரி. பூக்கடையில் அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் என்னை நம்பி கொடுப்பாரு. பீகாரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு பூக்கடையிலேருந்து என்னை வந்து நம்பி அவர் அனுப்பி வச்சுருந்தார். நான் பீகாரில் போய் பிடிச்சிட்டு வந்தேன். என் மீது மிகப்பெரிய அன்பும் மரியாதை வைத்திருக்கிறவர் தான் மகேஷ்குமார் அகர்வால். அதனால் அவர் என்ன செய்திருந்திருக்காரு, இப்போ இந்த யாரெல்லாம் வந்து பிளாக் ஷீப் இருக்காங்களோ அத்தனை பேர்த்தையும் களை எடுத்துகிட்டு இருக்கிறார். உரிய அதிகாரிகளை உரிய இடத்துல நியமிக்கிறார். அவர் வந்து ஒரு வழக்குரைஞருக்கு படித்தவர், MABL படித்தவர் மகேஷ்குமார் அகர்வால். அவர் வந்து ஒவ்வொருத்தருடைய வழக்குமே வந்து எடுத்து பர்சனலாக ரிவ்யூ பண்ணுவார். என்னுடைய ரிவ்யூவும் அருணுடைய ரிவ்யூவும் மகேஷ்குமாருடைய ரிவ்யூவும் கரெக்டாக இருக்கும், ஒன்றா இருக்கும். என்னங்க அதாவது பட்ஸ் அண்ட் ஷோல்டர், பேக் சைடு யூ, 4 சைட் டிப், டார்கெட், ஃபயர் அப்படின்னா ஃபயர் தான், டார்கெட்டுக்கு தான் போகும். இதை தான் நான் எடுத்து சொல்கிறேன். ஒரு ஃபயரிங் ரேஞ்சில் ஃபயர் பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னங்க, பட்ஸ் ஆன் த ஷோல்டர், என்னங்க கேட்ச் ஆன் த பட்ஸ், என்னங்க பேக் சைடு யூ, 4 சைட் டிப், டார்கெட் பாயிண்ட், ஃபயர் அப்படின்னா ஃபயர் தான். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே வைங்க, சாட்சிகளை கொண்டு வாங்க, டியூன் பண்ணுங்க. 38 எஸ்பியும் மாதம் வந்து
குறைந்தபட்சம் 5 கன்விக்ஷனாவது வாங்கணும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. 10லேருந்து 15 கன்விக்ஷன் வாங்குறவனுக்கு முதலமைச்சருடைய சிறப்பு பதக்கம் கொடுக்கப்படும் சொல்லுங்க. இந்த A+ ரவுடிகள் அநியாய கொலை பண்ணவங்க அத்தனை பேர்த்தையும் வந்து பெண்டிங்கில் இருக்கிற அத்தனை வாரண்டையும் வந்து 30 நாளில் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும்னு ஒரு அதிரடி இந்த சிங்கப்பெண் அதிரடி படை கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுங்க. ஒரே ஒரு வாரண்ட் கூட எந்த காவல் நிலையத்திலும் பெண்டிங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங்கில் இருக்கிற அத்தனை வாரண்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. என்னங்க, குற்றவாளிகள் அத்தனை பேரையும் உள்ளே வந்து வச்சுட்டு சாட்சிகளை ஆஜர்படுத்துறதுக்கு ஸ்பெஷல் டீம் போட்டு 90 நாட்களுக்குள்ள ஒவ்வொரு எஸ்பியும் 10 கன்விக்ஷன் கொடுங்க அப்படின்னு மாதம் என்ஷூர் பண்ணால் 6 மாதத்துக்குள்ள தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறிடும். இதை தாண்டி ஒரு பெரிய வித்தையெல்லாம் இல்லை. ஏன்னா 27 ஆண்டுகள் காவல்துறையில் Aலேருந்து Z வரைக்கும் படித்த நல்ல அதிகாரிகளில் நானும் ஒருவன். ஏன்னா இந்தியாவில் நான் வந்து ராஜஸ்தான், பீகார், கல்கத்தா, குஜராத், டெல்லி, ஹைதராபாத்து, கேரளா அத்தனை மாநிலங்களையும் போய் வெற்றியை மட்டுமே வந்து பறித்து கொண்டு வந்த அதிகாரிகளில் நானும் ஒருவன். அதனால் எப்படி அந்த வெற்றியை பறிக்க முடியும் அப்படிங்கிற சூத்திரத்தை ஓப்பன் டிவியில், ஏன்னா விஜய் அவர்களை பார்ப்பதற்காக 3 தடவை போனால் அவங்க ஐயோ தள்ளிக்க அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேறு வழியே இல்லாத கலர் கண்ணாடி வழியாக நான் இதை சொல்கிறேன். அருணுக்கு சரியான இடம் தான் கொடுக்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ புரிஞ்சுதா இல்லையா? ஒரு வாரத்துக்குள்ள புரிஞ்சுதா இல்லையா? அவர் போட்ட உடனே ஆர்டிஓ ஆஃபீஸு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, விஓ ஆஃபீஸு மற்றும் லஞ்சம் வாங்குற அத்தனை ஆஃபீஸும் வந்து துண்டை காணா துடிய காணான்னு ஓடுறாங்களா இல்லையா? கூட்டணி ஆட்சினாவே தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுன்னு சொன்னோம். அப்போ ஒழுங்கா படிக்கவே இல்லை. நீங்க வந்து ஒரு டிகிரி கூட பாஸ் பண்ணல. நீங்க கான்ஸ்டிடியூஷன் புத்தகத்துல என்னன்னே உங்களுக்கு தெரியாது. கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுன்னு என்ன லட்சணத்துல சொல்ல முடியும்னு கேட்கிறேன் நான்.